குருவே சரணம். ஓம் சரவண பவா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சக்தி முருகா பால தடாதி மணியே நமக. போக மகர்ஷியே, வியாசக மகர்ஷியே, வான்மீகி மகர்ஷி, கோலமா மகர்ஷியே, கொங்கண மகர்ஷியே, அகத்திய மகர்ஷியே, பராசர மகர்ஷியே, வராக மகர்ஷியே, ஜெயமினி மகர்ஷியே, பொதுவுடை மூர்த்தியே, குருவே, ஞான குருவே, உங்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். ஈஸ்வரா, இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும் அத்தனை பேர்த்துக்கும் அருள் சக்தி பரிபூர்ணமாக கிடைக்கணும். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஏஎல்பி முறையில் ஒரு ஜாதக ஆய்வு பண்ண போகிறோம். இது பெண்ணோட ஜாதகம், சரிங்களா? இந்த பெண்ணு வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்களுடைய வயதுன்னு பார்க்கும்போது இப்போ 34 வயசு ஆயிடுச்சு. 34 வயசில் வந்துட்டு திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் ராகு கேது இருந்தால் தோஷம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜாதகத்தில் ராகு கேது எப்படி தோஷம் பண்ணியிருக்கு, அதனால் வந்து என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே நமக்கு புரியும். 34 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னா இதுக்கு முன்னால் ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அது பிற பலனுக்கு வருவோம். இப்போ இதுக்கு முன்னால் வந்துட்டு இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது ரிஷப லக்கணம். இப்போ வயதின் அடிப்படையில் கன்னி லக்கணம், ஏஎல்பி கன்னி லக்கணம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் போகும். சிம்ம லக்கணம் போகும்போது இந்த லக்கணத்தின் அதிபதி சூரிய பகவான் வந்துட்டு லக்கணத்துக்கு 12ல். அப்போ 12 அப்படிங்கும்போது ஒரு விரயஸ்தானம் அப்படிங்கிற ஒரு சொல்லுவோம். வெளி இடங்களுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, சரிங்களா? இப்போ இந்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதினு பார்க்கும்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 5ல் வந்து உட்காந்துருக்காரு. 7ஆம் அதிபதி 5ல். அப்போ 7ஆம் அதிபதி 5ல் உட்காந்தாலேயும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும், சரிங்களா? இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதி 5ல் உட்காந்தும் போதேவும் 6 வருஷமாக இந்த லக்கணம் போகும்போது இந்த ஏஎல்பி லக்கணம் சிம்ம லக்கணம் போகும்போது 6 வருஷமாக ஒருத்தரை காதல் பண்ணியிருக்காங்க. காதல் பண்ணிட்டு அவங்க இந்த பெண்ணு அப்படிங்கிற விஷயம், இந்த பெண்ணு வந்து சிம்ம லக்கணத்தில் இருக்கிறதால நல்லா ரிச்சாக இருப்பாங்க. அந்த ஆண் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அதனால வந்துட்டு காதல் உருவாயிருச்சு. ஆனாலும் இந்த பெண்ணு வந்து அதை ஏற்றுக்கிற முடியலை, தள்ளி போய்கிட்டே இருக்காங்க. இவங்க கொஞ்ச நாள் தள்ளி போட, அவங்க கொஞ்ச நாள் தள்ளி போட, இப்படிமாவும் 6 வருஷம் கடந்துருச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது தான் முழுமையாக தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. இந்த ஜென்ம லக்கணத்திலேருந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வரும்போது அது வயதுக்கு தகுந்த மாதிரி, பாவகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும், சரிங்களா? இதே 3ஆம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு வீரியத்தன்மையிலையும் அது மற்ற பிரச்சனைகளையும் தடைப்படுத்தும். இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த பெண்ணோட வயதுன்னு பார்க்கும்போது அப்போ திருமண காலத்துக்கு உண்டான வயது அப்படி இருக்கும்போது அந்த திருமண தடையை ஏற்படுத்துது. மேற்கொண்டு இந்த ஜென்ம லக்கணம் மிருகசீரிட 1ஆம் பாதம் போய்கிட்டு இருக்கு. இந்த லக்கணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுடைய வயதுக்கு 34 வயதுக்கு 5ஆவது கட்டத்தில் தாண்டி வந்து ஏஎல்பி உட்காந்துருக்கு. அப்போ பருவ மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் அற்புதமாக வேலை செய்யும். 3ஆம் பாவத்தில் போகும்போது இவங்களுக்கு வீரியத்தன்மை அதிகமாக உருவாகணும். ஆனால் அப்போ வயசு இள வயசு, சரிங்களா? அப்போ இந்த லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மிருகசீரிட 1ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஏறக்குறைய 7-8 வருஷம் தாண்டி 2 வருஷம் மீது இருக்கும்போது அந்த லக்கணம் உருவாயிருக்கு, சரிங்களா? அப்போ அதன் காரணமாக இந்த பெண்ணுக்கு பருவ மாற்றம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ராகு கேது தோஷங்கிற ஒரு விஷயம் அற்புதமாக வந்து வேலை செஞ்சிருக்கு, சரிங்களா? அதனால இவங்களுடைய திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு இந்த லக்கணாதிபதி சூரியன் 12ல் இருக்கும்போது வெளியூர் பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆனாலும் இந்த சனி பகவான் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது காதலிச்சு இவங்க வெளியூரில் வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு. அப்படி போயிருந்தாங்கன்னா மிக சிறப்பாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இந்த பெண் அதை செய்யலை. அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த லக்கணம் போகும்போது 4ஆம் அதிபதி அம்மா, தாய் கூடயே வச்சுக்கிட்டாங்க. அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்க கூடயே இருந்துட்டாங்க. இந்த லக்கணம் போகும்போது சூரிய பகவான் லக்கணம் சிம்ம லக்கணமாக இருக்கிறதுனால இந்த பெண்ணு வந்து ஆணவத்தன்மையாக, அதிகாரத்தன்மையாக, அதீதமான
வரவு வருமானம், நல்லா படித்த பொண்ணு, நல்ல வருமானம் வருது. அந்த வருமானத்தின் காரணமாகவேவும் அந்த கணவனை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலை. சரிங்களா? வயது கடந்து போகும்போது சரி திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அந்த பையன் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ 34 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் முடியலை. இந்த சிம்ம லக்கணம் முடிஞ்சிட்டு கன்னி லக்கணம் வரும்போது ஒரு 3 வருஷம் 4 மாதம் ஃபுல்லாகவேவும் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் இந்த பொண்ணு விரயமாக மகிழ்ச்சிக்காகவே விரயம் பண்ணியிருக்கு. ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி ஃபுல்லாக விரயம் பண்ணியிருக்கு. இப்போ அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகுது. இப்போ தான் இந்த பொண்ணுக்கு திருமண காலம். T9 வந்து இங்கே வரும். இப்போ தான் இந்த பொண்ணுக்கு கரெக்டான ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தை வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் தெளிவாக எடுத்து சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தோடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கணவரால் வந்துட்டு அதீதமான மகிழ்ச்சியில் வாழ முடியாது. அதனால இந்த விஷயத்தில் நீங்கள் கணவருங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். கிடைக்கக்கூடிய கணவனை ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டது தான் அது உங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் மனசு வச்சா தான் கிடைக்கக்கூடிய கணவரை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். இப்போ இந்த லக்கணத்தின் அதிபதி புதன் பகவான் இங்கே இருக்கார். அஸ்த நட்சத்திரின் அதிபதி சந்திர பகவான் இங்கே. 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் லக்கணத்துக்கு 10ல், இந்த ஏஎல்பி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல. சரிங்களா? அப்போ 2 பேருமேவும் ஒரே இடத்துல. 10 அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்கள் வேலை செய்கிறதுக்கு பக்கத்துலேயேவும் உங்களுக்கு கணவர் கிடைப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சுத்தமான அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காதீங்க. 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் உங்களுக்கு அமையும். ஒரு பெண்ணை ஏற்கனவே அவர் காதலிச்சிருப்பார், கைவிட்டிருப்பார், அல்லது திருமணம் பண்ணியிருப்பார், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட கணவர் தான் உங்களுக்கு அமைவார். அந்த கணவரை நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொன்னேன். சொல்லிட்டு ஒரு சின்ன பரிகாரத்தையும் சொன்னேன். ஏன்னா அவங்க மனசு வந்து விட்டு கொடுத்து போகிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் இல்லையா? அதனால வந்து அவங்க சென்னையில் இருக்காங்க. திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் போய் நெய் விளக்கு போடுங்க. தேங்காயில் ஒரு முடியில் மட்டும் தேங்காயை 2ஆக உடைச்சி ஒரு முடியில் மட்டும் நெய்யை ஊற்றி நெய் விளக்கு போட்டு விளக்கு முன்னால் 1 மணி நேரம் உட்காருங்க. 5 வாரம் மட்டும் போடுங்க. ரொம்ப நாள் போட வேண்டாம், 5 வாரம் மட்டும் போடுங்க. இந்த 5 வாரத்துக்குள்ளேயோ நீங்கள் நல்ல முடிவு நீங்கள் எடுங்க. முதல்ல அந்த அம்மனுடைய அருளாலையும் உங்களுடைய மனசு தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெளிவான சிந்தனையில் நல்ல முடிவெடுங்க. கிடைக்கக்கூடிய மாப்பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த பெண்மணிகிட்ட சொன்னேன். இந்த ஜாதகம் பார்த்து 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. சரிங்களா? ஒரு போன வாரத்தில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், விளக்கு போட்டேன். நாங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கு பக்கத்து கம்பெனியில் எனக்கு முன்னால் தெரிஞ்ச பழகின பையனையோ வயசு கம்மியான பையன்தான், என்னை காட்டிலும் 3 வயசு கம்மியான பையன். அந்த பையனையும் நான் திருமணத்துக்கு 2 பேரும் பேசி முடிச்சிட்டோம். வரக்கூடிய வைகாசி மாதத்தில் திருமணம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஏஎல்பி முறையில் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ரொம்ப அழகாக அற்புதமாக பலன் சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகம் கேட்கும் போதேவும் தாய் தகப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டாங்க. அப்பா அந்த பெண்மணிகிட்ட சொன்னேன், அம்மாங்கிற ஒரு விஷயம், அம்மா தான் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கூடயே இருப்பாங்க. அப்பாங்கிற ஒரு விஷயம் பிரிவை காமிக்குதுமா அப்படின்னேன். அப்போ எப்போ பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னாங்க. பிறப்பு இறப்பு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னோம். இருந்தாலும் பிரிவுங்கிறது சொல்லிட்டீங்களே சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போ இந்த கடக லக்கணம் போகும்போதேவும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 12ல். சிறு வயசுலேயே உங்கள் அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாரேம்மா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கய்யா அப்படின்னாங்க. அதே மாதிரி தாய் வந்து கூடயே இருப்பாங்க. தாய் சொல்கிறது தான் இவங்க கேட்கக்கூடிய ஒரு நிலை வரும். அனைத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு கோயிலில் போய் விளக்கு போடுங்க. உங்களுக்கு திருமணம் நடந்துடும். உங்கள் தாயையும் பக்குவமாக பார்த்துக்குங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்த உடனே மிக அற்புதமாக பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏஎல்பி முறையில் மிக துல்லியமாக வரும். இந்த அமைப்பு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஏஎல்பி முறையை கற்றுக் கொடுத்த எனதருமை குருநாதர் ஸ்ரீ புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனதார நன்றியை சொல்லிக்கிறேன். ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் மனதார நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏஎல்பி படிக்கணும்னா ஃபோன் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.